என்ன ப்ரோ, அந்த பொண்ணு கூட ஃப்ரெண்ட் ஜோன்ல இருக்கீங்களா? எவ்வளவுதான் ட்ரை பண்றேன் ப்ரோ, ஆனா அந்த பொண்ணு என்ன ஃப்ரெண்டாவே தான் நினைச்சிட்டு இருக்கா, ஃப்ரெண்டுன்ற ஒரு ஜோன்ல தான் வச்சிட்டு இருக்கா. கண்டிப்பா அந்த பொண்ணு உங்களுக்கு எப்பயுமே ஃப்ரெண்டா தான் வச்சிருப்பா. இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்க ஃபாலோ பண்ணலன்னா நீங்க எப்பயுமே நீங்க ஃப்ரெண்ட் ஜோன்ல தான் இருக்க முடியும். அதுக்கு மேல நீங்க எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. நீங்க என்னதான் வந்துட்டு உருகி உருகி நான் லவ் பண்றேன், உன்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், நீ தான் எனக்கு பெஸ்ட், என் கிட்ட இவ்வளவு சம்பளம் இருக்கு, நான் இவ்வளவு சம்பளம் வாங்குறேன், நான் வந்துட்டு அப்படி இப்படின்னு நீங்க என்னதான் சொன்னாலுமே வந்துட்டு உங்களால ஒரு சர்டைன் லெவலுக்கு மேல ஃப்ரெண்ட் ஜோன்ல இருந்து நீங்க நெக்ஸ்ட் இருக்கிற ஜோனுக்கு நீங்க வந்துட்டு போகவும் முடியாது. பிகாஸ் நீங்க நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த மிஸ்டேக்ஸை எப்படி நீங்க ரெக்டிஃபை பண்றதுன்றத நான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். நீங்க கரெக்டான வீடியோ தான் சூஸ் பண்ணிருக்கீங்க. சோ இந்த வீடியோவை மறக்காம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் வந்துட்டு உங்களால எப்படி ஃப்ரெண்ட் ஜோன்ல இருந்து நெக்ஸ்ட் ஜோனுக்கு வந்துட்டு போக முடியும்ன்றத ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும். சோ சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நான் தான் உங்க சஞ்சய். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் ரெகுலரா போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு எப்பயுமே வந்துட்டே இருக்கும். இப்ப நான் சொல்ல போறது, ஒன்ஸ் ஆல்ரெடி அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கீங்க ரொம்ப வருஷமா இல்ல ரொம்ப மாசமா, இல்ல ஆபீஸ்ல ஒர்க் பண்ற பொண்ணு, காலேஜ்ல ஒர்க் படிக்கிற பொண்ணு, அவங்களாம் வந்துட்டு எப்பயுமே ரெகுலரா பாத்துட்டு இருக்கீங்க, பேசுவீங்க. பட் என்ன பண்றது, நீங்களும் பேசுறீங்க, அந்த பொண்ணு நல்லா பேசுறா. பட் ஒரு சர்டைன் லிமிட்டுக்கு மேல அந்த பொண்ணு வந்துட்டு அப்ரப்டா உங்களுக்கு கட் பண்ணிட்டு போயிடுறா. மேக்சிமம் 3ல இருந்து 4 மாசம் வரைக்கும் தான் கரெக்டா ஒரு ஒழுங்கா பேசுற ஃப்ளோல வந்துட்டு பேசிட்டு போயிட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு உங்களுக்கு கோஸ்ட் பண்ணிடுவா. ஏன் தெரியுமா? நீங்க ரொம்ப போரிங்கா பேசிட்டு இருக்கீங்க. நாமளே நிறைய பேர் சொல்லியிருப்போம், டே அவங்க கிட்ட பேசினாலே ரொம்ப மொக்க போடுறான்டா, வந்துட்டான்டா மொக்கையன் அப்படின்ட்டு. அந்த மொக்கையனாதான் நீங்க இப்ப இருந்துட்டு இருக்கீங்க. தினமும் அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு சாப்பிட்டியா, தூங்கினியா, எங்க வெளியே போன அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த பொண்ணு டிஎம்ல இருக்கிற 100 பேர்ல நீயும் ஒருத்தன். இல்ல ப்ரோ, நல்லாதான் பேசுறா, இது வரைக்கும் நல்லாதான் போயிட்டு இருக்கு, பட் என்னால ரிலேஷன்ஷிப் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியல, அந்த டாபிக் அவட்ட எடுத்தாலே அவ வந்துட்டு கொஞ்சம் பேக் அடிக்கிறா, என்ன ஆச்சுன்னு தெரியல, என்கிட்ட சூப்பரா பேசுறா, எல்லா விஷயமும் ஷேர் பண்றா, நான் அவகிட்ட ப்ரொபோஸ் பண்ற மாதிரியோ இல்ல நான் வந்துட்டு அந்த ரிலேஷன்ஷிப் டாபிக் எங்க 2 பேத்துக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் டாபிக் வந்துட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போலாம் அப்படின்றப்போ அவ ஆஃப்லைன் போயிடுறா, அந்த பேச்சை மழுப்பிட்டு வேற எங்கேயோ டாபிக் எடுத்துட்டு போயிடுறா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவ ஆல்ரெடி மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டா நீ ஒரு மொக்க பையன் அப்படின்ட்டு. உங்க கூட சேர்ந்து இருக்கிறதுக்கான எந்த ஒரு வேல்யூவும் அவளுக்கு இல்ல. நீ ஒரு வேல்யூவான பர்சனே கிடையாது. இது உனக்கு ஹர்ட்டிங்கா தான் இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, பட் நான் சொல்ற விஷயம் எல்லாமே உங்களுக்கும் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா நான் சொல்ற விஷயம் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா ஹர்ட்டிங்கா தான் இருக்கும். இதை திருத்திக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் நான் என்ன சேஞ்ச் பண்ண சொல்றேன்னா உங்க பிசிக்கல் அப்பியரன்ஸ். யாரா இருந்தாலும் சரி, ஒரு பையனா இருந்தாலும் சரி, ஒரு பொண்ணா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்துட்டு அவங்க பிசிக் பார்த்து தான் நம்ம வந்துட்டு இம்ப்ரெஸ் ஆகும். அவங்க கிட்ட பேசலாமா வேணாமா அப்படின்றத ஃபர்ஸ்ட் அந்த அப்பியரன்ஸ் வச்சுதான் நம்ம டிசைடே பண்ணுவோம். ப்ரோ இல்ல சஞ்சய் ப்ரோ, இல்ல நான் வந்துட்டு மனசை பார்த்துதான் வந்துட்டு நான் பேசுவேன், மனசை பார்த்துதான் லவ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ப்ரோ உங்களுக்கு நீங்களே ஏன் போய் சொல்லிக்கிறீங்க? இந்த ஜென்ரேஷனா இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷனா இருந்தாலும் சரி, எந்த ஜென்ரேஷன்லயுமே மனசை பார்த்துலாம் யாருமே லவ் பண்ணவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு வர்றது பிசிக்கல் அப்பியரன்ஸ் தான். சோ மறக்காம ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஜிம்முக்கு வாரத்துல 3ல இருந்து 5 நாள் கண்டிப்பா போயிட்டு வெயிட்ஸ் லிஃப்ட் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க ஜிம்முக்கு போனீங்கன்னா விசிபிளா இருக்கிற பார்ட், ஆர்ம்ஸ், இந்த 4 ஆர்ம்ஸ், அப்புறம் இந்த அப்பர் செஸ்ட், இந்த நெக், இந்த ஷோல்டர், இந்த ரீஜியன்ல வந்து உங்களோட உடம்பை ஷேப் ஆக ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் ஒன்ஸ் நம்ம வந்துட்டு கிரௌடரான ஏரியாக்குள்ள என்டர் ஆகுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களை எதை நோட் பண்ணுவாங்கன்னா உங்களோட அப்பியரன்ஸ். அந்த ஷோல்டர் ப்ராடா இருக்கா, நீங்க ரொம்ப ஃபிட்டா இருக்கீங்களா, உங்களோட ஃபேஸ் கட் எப்படி இருக்கு, உங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்துதான் அவங்க வந்துட்டு உங்களை ஜட்ஜே பண்ணுவாங்க. உங்க சரௌண்டிங்ஸ்லயே பார்த்திருப்பீங்க, நிறைய பசங்க வந்துட்டு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பாங்க, அவங்க பிசிக் கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஒரு பொண்ணு கிட்ட பழகும் போது அவங்க கேட்டா ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லுவாங்க. ப்ரோ அது நம்பாத, அது ஃப்ரெண்ட் ஜோனே கிடையாது, அது ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட் ஜோன் ப்ரோ. அது ப்ராப்பரான டயட் எடுத்துக்கோங்க. சுகரை மோஸ்ட்லி எல்லா இடத்துலயும் கட் பண்ணிருங்க. ஜங்க் ஃபுட்ஸ் எதுவுமே சாப்பிடாதீங்க. சோ இது மோஸ்ட்லி சாப்பிடாம இருந்தாலே உங்க ஃபேஸ் கட் வந்துட்டு ஒரு ஆஸ்தட்டிக்கான ஒரு ஃபேஸ் கட்டா வந்துடும். பாடி ஃபேட் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வரும். அதுக்கப்புறம் உங்களோட ஆட்டிடியூட், மோஸ்ட்லி உங்க காலேஜ் அண்ட் கிளாஸஸ்லயே பார்த்திருப்பீங்க, நீங்க ஸ்கூல் படிக்கும் போது கிளாஸ் ரெப், கிளாஸ் லீடர்னு ஒருத்தர் இருப்பான். அவன் மட்டும் இல்ல, பொண்ணுங்க கிட்ட பேசணும், அது எப்படி பேசுறதுன்னு தெரியாம ஸ்டார்டிங்ல பேசிட்டு இருப்பானுங்க. ஆனா ஒரு 2-3 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அவன் வந்துட்டு அந்த பொண்ணுங்களுக்கு ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்து கொடுக்கறதும், எக்ஸாமுக்கு பேப்பர் வாங்கி கொடுக்கறதும், பிரேக் டைம்ல பப்ஸ் வாங்கி கொடுக்கறதும், ஜூஸ் வாங்கி கொடுக்கறதும், அந்த மாதிரிதான் சுத்திட்டு இருப்பான். அவன் கிளியரா வந்துட்டு உன்னை யூஸ் பண்ணிப்பாங்க.
நீங்க பேசுவீங்க, எல்லா பொண்ணுங்கிட்டையும் ஜோவியலா பேசுவீங்க. உன்னை வந்துட்டு ஒரு பாய் ஃப்ரெண்ட் லெவலுக்கு வந்துட்டு எடுத்துட்டு போகவே மாட்டாங்க. அவ எப்பெல்லாம் கூப்பிடுறாளோ நீங்க அப்ப எல்லா டைமுமே 24/7 வந்துட்டு நீங்க அவைலபிளா இருக்கிறீங்க. பொண்ணுங்க பொறுத்த வரைக்கும் ஒரு மிஸ்டீரியஸ் மேன் தான் அவங்களுக்கு தேவைப்படும். அவன் என்ன பண்றான், ஏது பண்றான் எதுவுமே தெரியக்கூடாது. அவங்கதான் வந்துட்டு உங்களை சேஸ் பண்ணி நீ என்ன பண்ற, என்ன பண்ணிட்டு இருக்க, உன்னோட டெய்லி ரொட்டீன்ஸ் என்ன அப்படின்றது அவங்களே தான் வந்து தேடி கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி டைம் தான் நீ கொடுக்கணும். அந்த பொண்ணு கேட்கறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நான் காலையில 6ல இருந்து 7 மணி வரைக்கும் பால் பேக்கெட் போட போவேன், 7ல இருந்து 8 மணி வரைக்கும் வந்துட்டு கோலம் போடுவேன் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் அந்த நைட் வரைக்கும் என்னென்ன நீ பண்றியோ அது எல்லாமே சொல்லிட்டேன்னா அங்க ஒரு மிஸ்ட்ரியே இருக்காது. அந்த பொண்ணு சப்கான்சியஸா என்ன நினைப்பான்னா, இவனை பத்தி தான் எனக்கு எல்லாமே தெரியுமே, இவனை பத்தி நான் ஏன் தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான், இவன் வானா வர போறான், போனா போக போறான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் இருக்கும் அவங்களுக்கு. நீங்க அவங்க கிட்ட பேசுற ஸ்டைல வந்துட்டு நீங்க மாத்துங்க. ரொம்ப பம்பி அவங்க கிட்ட பேசணுன்ற அவசியமே கிடையாது. உங்களோட ஆட்டிடியூட நீங்க அவங்க கிட்ட காட்டுங்க. ஒன்ஸ் நீங்க பேசுனீங்கன்னா நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அதை கிளியர் கட்டா ஷார்ட் அண்ட் கிறிஸ்பியா வந்துட்டு சொல்லி முடிச்சிருங்க. ஒன்ஸ் அவ வந்துட்டு எங்கேயாவது இன்வைட் பண்றா, இல்ல இந்த ரெக்கார்ட் நோட்டை எழுதி கொடுக்குறியா அப்படின்னு கேட்டானா, சின்ன சின்ன சில்லற வேலைங்களுக்கு எல்லாம் நீங்க ஆள் கிடையாது. ஃப்ரெண்ட் ஜோன் ஒருத்தர் நிறைய பேர் சுத்திட்டு இருப்பானுங்க, அவனுக்கு தான் ரெக்கார்ட் நோட்ல எழுதி கொடுப்பானுங்க. ஒன்ஸ் அவ ஜென்யூனா எங்கேயாவது இன்வைட் பண்றா உங்களை அப்படின்றப்போ உங்களால போக முடிஞ்சா அந்த கமிட்மெண்ட்டுக்கு ஓகே சொல்லுங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு வேற ஏதாவது பிளான்ஸ் இருக்கு அப்படின்றப்போ அந்த பிளானை விட்டுட்டு கூப்பிடுறா அப்படின்றதுக்காக அந்த பிளானை கேன்சல் பண்ணிட்டு இவ கூட போனா உங்களை நீங்களே ரொம்ப லோ வேல்யூ பண்ணி எடுத்துக்கிறீங்கன்ற அர்த்தம். உங்களோட மைண்ட் தான் எல்லாமே. சப்போஸ் வர முடியல அப்படின்னா வர முடியாது, என்னால வர முடியாது பிகாஸ் எனக்கு இந்த மாதிரி பிளான்ஸ் இருக்கு அப்படின்றத சொல்லிருங்க. அது சொல்றது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்தையும் ஆட் பண்ணி சொல்லிருங்க. இந்த வீக் என்னால நீ சொல்றப்ப என்னால வர முடியாது, நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு நான் இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் பாத்திருக்கேன், இங்க ஒரு காஃபி நல்லா இருக்கும், நாம குடிக்க போலாம் அப்படின்ற மாதிரி டெக்ஸ்ட ஆட் பண்ணி சொல்லிருங்க. இது வந்துட்டு எதனால சொல்றேன்னா, நீங்க ரொம்ப கான்பிடென்டான பர்சன் சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு தெரியும். கான்பிடென்டா இல்லாத பசங்க யாருக்குமே வந்துட்டு நீங்க லவ்வர் ஜோன்லயோ இல்ல வைஃப் ஜோன் வரைக்கும் நீங்க எடுத்துட்டு போகவே முடியாது. நீங்க கடைசி வரைக்கும் இந்த ஃப்ரெண்ட் ஜோன்லயே தான் நீங்க கடைசி வரைக்கும் இருந்துட்டு இருப்பீங்க. அவ அப்பப்ப சொல்லிட்டே இருப்பா, ஓ யோ சோ கியூட், யோ சோ நைஸ் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பா. எதனாலன்னா நீங்க அவளுக்கு வந்துட்டு சம்பளமே வாங்காத ஒரு வேலைக்கார மாதிரி நீங்க அவளுக்கு 24/7 அட்டென்ஷன் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, அவ என்ன சொன்னாலுமே சொல்ற வேலையை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு பையனா தான் நீங்க இருந்துட்டு இருப்பீங்க. நான் இன்னும் அந்த மாதிரி எல்லாம் எந்த வேலையும் செஞ்சதில்ல ப்ரோ அப்படின்னா அது அப்படி கிடையாது. நீங்க மைண்ட் செட்ல வந்துட்டு அவ எப்படா கூப்பிடுவா, எப்படா நம்ம வெளியே போவோம், கூப்பிட்ட உடனே நம்ம போயிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நீங்க வந்துட்டு வச்சிட்டு இருப்பீங்கல்ல, அது இருந்தாலே உங்ககிட்ட கான்பிடன்ஸ் சுத்தமா இல்ல, ஒரு ஆட்டிடியூடு ஒரு மண்ணும் கிடையாது அப்படின்றதுதான் அர்த்தமே. உங்க பர்பஸை வந்துட்டு நீங்க தேடாமையா இருக்கீங்க. பர்பஸை தேடி ஓடுற பசங்களை வந்துட்டு பொண்ணுங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்களோட ஒர்க்ல வந்துட்டு ஃபுல் ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்ணுங்க. அவங்க எப்ப டெக்ஸ்ட் பண்ணுவாங்க, இவங்க எப்ப டெக்ஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அந்த உங்க போனையே வந்துட்டு பாத்துட்டே இருக்காதீங்க. ஒன்ஸ் அவ டெக்ஸ்ட் பண்றப்ப டெக்ஸ்ட் பண்ணட்டும், நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப வந்துட்டு ரிப்ளை பண்ணுங்க. 24/7 வந்துட்டு நீங்க சேட் அந்த பொண்ணுகிட்ட பண்ணிட்டே இருக்கணும்ன்றது அவசியமே கிடையாது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவ ஆல்ரெடி வந்துட்டு சேட் ஒரு பயங்கரமான ஒரு பையன் கூட ஆல்ரெடி டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். 24 மணி நேரமும் நீங்க அவைலபிளா இருக்கீங்கன்னா அவ ஆன்லைன்ல தான் காட்டும், பட் உங்க கூட டெக்ஸ்ட் பண்ண மாட்டா, இன்னொரு பையன் கூட டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருப்பா. சோ உங்களுக்கான பர்பஸை நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. அது மேல ஃபுல் ஹார்ட் ஒர்க் நீங்க போட்டு ஒர்க் பண்ணிட்டே இருங்க. மணி மேக் பண்ணுங்க, மல்டிபிள் வேஸ்ல மணி மேக் பண்ணுங்க. இதுவும் வந்துட்டு அவங்களுக்கு அட்ராக்ஷன் தரும். உங்க சொந்த காசுல பைக்கோ இல்ல காரோ இல்ல நிலமோ எதுவா இருந்தாலும் சரி, எந்த பொருள் வாங்குறதா இருந்தாலும் சரி, நீங்க உங்களோட ஏர்னிங்ஸ்ல வந்துட்டு நீங்க சொந்தமா உழைச்சி நீங்க ஒரு பொருளை வாங்குனீங்கன்னா அவங்களுக்கு உங்க மேல டிராஸ்டிக்கான லெவல்ல நம்பிக்கை வரும். நீங்க ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிருப்பீங்க அவங்கள. சோ நான் சொன்ன விஷயம் எல்லாமே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த ஃப்ரெண்ட் ஜோன்ல இருந்து ஈஸியா எஸ்கேப் ஆயிரும். கூடி சீக்கிரமே உங்க பாய் ஃப்ரெண்ட் ஆர் ஹஸ்பண்ட் மெட்டீரியலா நீங்க ஆயிருவீங்க. So that's it for this video. Next video la paapom. Bye.